திருகரை கிராமம் அமைதியான அழகிய ஊராக இருந்தது. அங்கே காலம் மெதுவாக நகர்ந்தது போல் இருந்தது. அந்த கிராமத்தின் இதயமாக ஒரு பெரிய ஊரணி இருந்தது. கடுமையான கோடை காலங்களிலும் அது ஒருபோதும் வற்றவில்லை. கிராம மக்கள் இந்த நீர்நிலம் முருகனின் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிகிறது என்று நம்பினர். அந்த ஊரணியின் விளிம்பில் ஒரு பழைய வீடு இருந்தது. ஊரணி ஒத்த வீடு. அது காலத்தின் கதைகளை மனதில் பதித்தவாறு காலத்தால் வெறிச்சோடி கிடந்தது. ஒரு காலத்தில் அந்த வீட்டில் வள்ளி பாட்டி என்பவர் வாழ்ந்தார். அவர் முருகனை உயிரை போல நேசித்தார். ஆனால் ஒரு நாளில் யாரும் எதிர்பாராத விதமாக பாட்டி காணாமல் போய்விட்டார். அவருடைய ஜெபமாலையும் சந்தனத்தின் மெல்லிய நறுமணமும் மட்டும் வீட்டில் இருந்தன. ஒரு மாலை வேளை அருணகிரி எனும் இளைஞன் அந்த கிராமத்தை வந்தடைந்தான். ஏதோ புரியாத ஒரு ஈர்ப்பால் ஊரணி ஒத்த வீடு அவனை அழைத்தது போல் இருந்தது. கிராம மக்கள் அந்த வீட்டில் தங்கக்கூடாது என்று எச்சரித்தாலும் அவன் அங்கேயே இரவுக்காக தங்க முடிவு செய்தான். இரவு நேரம் அமைதி தழுவி இருக்கும் அந்த வீட்டில தேவார கீதம் போன்ற ஓசை எழுந்தது. கோவில் மணி ஒலிக்கும் சத்தமும் சந்தன வாசனையும் அவனை சூழ்ந்தன. அவன் கண்களை திறந்த போது ஊரணி கரையில் ஒரு மூதாட்டி கரம் கூப்பி வழிபாடு செய்கிறாள் என்று தெரிந்தது. அவள் வள்ளி பாட்டிதான். அருணகிரி பயந்து குரல் நடுங்க, "நீங்கள் யார்?" என்று கேட்டான். பாட்டி மெதுவாக திரும்பினார். "நீ வந்து விட்டாய் குழந்தை, நான் காத்திருந்தவன் நீதான்" என்று சிரித்தார். அருணகிரி குழம்பினான். ஆனால் அவன் மனது அமைதியாக உணர்ந்தது. இங்கே முதலாக வந்தது போல் இருந்தாலும் ஊரணி, அந்த வீடு, கோவில் மணி ஒலி, இவை அனைத்தும் ஏற்கனவே அவன் கனவுகளில் இருந்தது. வள்ளிப்பாட்டி அவனது தலையில் கையை வைத்தவுடன் அவன் கண் முன்னே ஒரு மின்னல் போல பழைய நினைவுகள் வந்தன. அவன் பாட்டியின் பேரன், இந்த ஊரணியில் விளையாடியவன், முருகனின் பாடல்களை பாட்டியிடமிருந்து கற்றுக்கொண்டவன். ஆனால் அவன் இதையெல்லாம் மறந்துவிட்டான். அவன் கண்களில் நீர் துளியோடியது. "பாட்டி" என்று மெதுவாக அழைத்தான். "நீயே இந்த ஊரணியின், வீட்டின், கோவிலின் வாரிசு" பாட்டி கூறினார். "மீண்டும் அதை உயிர்ப்பிக்க முருகனின் அருள் திரும்ப வந்தே தீரும்." அந்த சொல்லுடன் பாட்டியின் உருவம் காலை விடியும் போது மங்கியது. அருணகிரி ஊரணி ஒத்த வீட்டிலிருந்து மறுபடியும் கோவிலை கட்டத் தொடங்கினான். கிராம மக்கள் முதலில் சந்தேகம் கொண்டிருந்தாலும் ஊரணியின் நீர் திரும்ப தூய்மையாக மாறும்போது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். தைப்பூசம் அன்று ஊரணியில் ஒரு பொன்னான மயில் இறகு மிதந்தது. முருகன் திரும்பி வந்ததற்கான அடையாளமாக. அதன் பின்பு ஊரணி ஒத்த வீடு வெறிச்சோடி கிடக்கவில்லை. அது பக்தியால் நிரம்பிய ஒரு இல்லமாக மாறியது. முருகன் கீர்த்தனைகள், நேர்த்தி கடன்கள், அன்னதானங்கள் அங்கு என்றும் ஓங்கின. முருகன் அருள் என்றும் தொடரும். எங்கேயும் முருக யுகம் பிறக்கட்டும்.